அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா புனித கன்னிமரியாவின் அமல உற்பவம் பெருவிழா. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 26 முதல் 38 முடிய. அன்பார்ந்தவர்களே, டிசம்பர் 8, 1854 ஆண்டு 10ஆம் பத்திநாத கன்னிமரியாள் அமல உற்பவம் மாசு மறுவற்றவராய் கருத்தரித்தார் என்ற பேருண்மையை உலக அனைத்திற்கு அறிவித்தார். இது திருத்தந்தை தனது வலுவாவரத்தை பயன்படுத்தி நமக்கு கொடுத்த மாபெரும் பேருண்மை, விசுவாச கோட்பாடு. இந்த பெருவிழா உண்மையானது என்பதை கன்னிமரியா மார்ச் 25ஆம் தேதி 1858ஆம் ஆண்டு லூர்து நகரில் உள்ள மசஃபியல் என்னும் குகையில் பெர்னதத் என்ற சிறுமிக்கு கொடுத்த காட்சியில் நானே அமல உற்பவம் என்று கூறியதன் மூலம் உறுதியானது. தூய கன்னிமரியா மாசற்றவர் அமல உற்பவி என்ற உண்மையை திருத்தந்தை திடீரென்று அறிவிக்கவில்லை. மாறாக கிறிஸ்தவ மக்கள் காலங்காலமாய் நம்பி வந்த விசுவாச உண்மையை அவர் பிரகடனம் செய்தார். ஏனெனில் கன்னிமரியா தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார். அதனால்தான் அவர் இறைமகன் இயேசுவின் தாயாகும் பெயர் பெற்றார். கடவுளின் மீட்பு திட்டத்தில் கன்னிமரியா சிறப்பிடம் வகித்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது கடவுளின் அருட்கொடைகள் மனிதனுக்கு தடைபட்டன. உறவு நிலை பாதிக்கப்பட்டது. இந்த முறிந்த உறவினை புதுப்பிக்க கடவுள் புதிய ஆதாமை, அதாவது தனது ஒரே பெயரான மகனை கன்னிமரியாவிடம் வயிற்றில் கருத்தரிக்க செய்து முறிந்த உறவினை புதுப்பித்தார். அந்த மனுக்குலத்தை மீட்கும் செயல் கன்னிமரியா சிறப்பிடம் பெற்றார். அதனால்தான் கடவுள் தன் மகனை கருவுற செய்தார். இது கடவுளின் திட்டம். இந்த திட்டத்தில் தந்தை, மகன், தூய ஆவி மூவரும் பங்கு வகிக்கின்றனர். எப்படி என்றால், முதலாவது, தந்தை கடவுள் மனிதரோடு கொண்டுள்ள உறவை சரி செய்ய புதுப்பிக்க கன்னிமரியாவை கருவியாகவும் பாலமாகவும் பயன்படுத்தினார். கடவுள் பாவத்தை வெறுப்பதனால் கன்னிமரியாளை ஜென்ம பாவத்திலிருந்து பாதுகாத்து தனது மீட்பு திட்டத்தை நிறைவேற்று கருவியாக தயார்படுத்தினார். மேலும் கடவுள் ஆதி பெற்றோர் கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்ப, அதாவது பாம்பு என்ற தீயவரை நோக்கி, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள் என்பதற்கேற்ப கன்னிமரியாவை கடவுள் அமல உற்பவமாக படைத்தார். இரண்டாவது, இறைமகன் தனது தாயை ஜென்ம பாவத்திலிருந்து பாதுகாத்தார். இயேசு கன்னிமரியாள் வயிற்றில் மனிதராக உருவெடுத்ததன் மூலம் கன்னிமரியா இறைமகன் இயேசுவின் தாயானார். பாவமற்ற இயேசு மனிதராக உருவெடுக்க மரியாவை பாவ நிலையிலிருந்தும் காத்தார். இதனை புனித அம்புரோசா கூறுவார். புனித கன்னிமரியா மோட்சத்தின் பாத்திரம் என அழைக்கிறார். புனித பிரிஜித் அம்மாள் கூட இறைமகன் இயேசு கன்னிமரியாவின் வயிற்றில் பாவமின்மையோடு கருவுற புனித கன்னிமரியா பாவமற்றவராய் படைக்கப்பட்டுள்ளார் என்று நாம் அனைவரும் புரிந்து கொள்வதமாக கூறுகிறார். மூன்றாவது, தந்தை கடவுளும் இறைமகன் இயேசுவும் மரியாவை ஜென்ம பாவத்திலிருந்து காத்தது போன்று தூய ஆவியானவரும் மரியாவை ஜென்ம பாவத்திலிருந்து பாதுகாத்திருக்க வேண்டும். ஏனெனில் புனித கன்னிமரியா தூய ஆவியாரின் மணவாட்டியாவார். இதனை புனித அகஸ்தினார் மரியா மட்டும் இறைவனின் தாயாகவும் மணவாட்டியாகவும் அழைக்கப்பட தகுதி பெற்றவர் என அழகாக கூறுகிறார். நாம் அனைவரும் மரியாவை போன்று அமல உற்பவமாக பிறக்கும் பேறு கிடைக்கவில்லை என்றாலும் நம்மாலும் மாசற்றவர்களாக வாழ முடியும். அதற்குண்டான ஆற்றலை நாம் திருமுழுக்கின் மூலம் பெற்றுள்ளோம். இந்த கடவுளின் மீட்பு திட்டத்தை இறைமகன் இயேசுவும் கன்னிமரியாவும் பற்றுறுதியோடு செய்து முடித்தன. இன்றைய உலகம் பாவ உணர்வு என்றால் என்ன என்பதை மறந்து கொண்டு வருகிறது. எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற கண்ணோட்டத்தில் இறையேசுவின் மதிப்பீடுகளான அன்பு, அமைதி, தூய்மை என்ற புண்ணியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் மாசற்ற வாழ்வது எளிதான ஒன்றல்ல. நாம் அனைவரும் எளிதில் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். ஆனால் நாம் எந்த அளவுக்கு மாசற்ற வாழ முயற்சி செய்கிறோம் என்பதை தான் கடவுள் பார்க்க ஆசைப்படுகிறார். மரியா மாசற்ற வாழ அவர் எண்ணற்ற சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டார். நாம் அவரை மாதிரியாக எடுத்துக்கொண்டு நமது சோதனைகளை தாங்கிக் கொண்டு பிறருக்கு தீங்கு செய்யாத வாழ்க்கை வாழ வேண்டும்.
பயனுள்ள மாசற்ற வாழ்வாழ நாம் தொடர்ந்து இறைமகன் இயேசுவிடம் கன்னிமரியாவிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் தூய்மையான மாசற்ற வாழ்க்கை வாழ்கின்றேனா? நான் தூய்மையான வாழ்வால் கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து செயல்படுகின்றேனா? அந்நிய மரியாவிடம் காணப்படும் கீழ்ப்படிதல், எளிமை, தூய்மை, பிறநலம், தாழ்ச்சி போன்ற பண்புகள் என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தூய்மையான மாசற்ற வாழ்க்கை வாழவும் உமது திட்டத்தை உணர்ந்து செயல்படவும் மரியாவிடம் காணப்படும் எளிமை, கீழ்ப்படிதல், தூய்மை, பிறநலம், தாழ்ச்சி, அன்பு போன்ற பண்புகள் எங்களிடம் நிறைவாக ஏற்பட உதவி செய்யும். ஆமீன்.